ராத்திரி புறா நீ வீட்டு இன்டர்நெட்ல உட்கார்ந்து பிசினஸ் ப்ரொபோசல் பாத்துக்கிட்டு இருந்தோம். கீர்த்தனா வீட்லயா? ஆமா அத்தை. அவங்க வீட்ல போன் இருக்குல்ல, ஒரு போன் பண்ணி ராத்திரி நான் வரமாட்டேன்னு எனக்கு சொல்லிருக்கலாம்ல. சாரி அத்தை, போன் பண்ணலாம்னு நினைச்சேன், இன்டர்நெட் பாக்குறதுல அத அப்படியே மறந்துட்டேன். இங்க பாருமா, உனக்காக இங்க ஒருத்தி எதிர்பார்த்துட்டு இருக்காங்கறத மறந்துடாத. நீ வராத உடனே ராத்திரி பூரா நான் பட்ட வேதனை அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இனிமே இது மாதிரி பண்ணாத. ஓகே அத்தை. அத்தை, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு டிஃபன் செஞ்சு தரீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, ஒரு நிமிஷத்துல ரெடி பண்றேன், நீ போய் குளிச்சிட்டு வா. ஓகே. ராத்திரி எனக்கு கீர்த்தனா போன் பண்ண விஷயம் இவளுக்கு தெரியாது. அங்கேயும் இவ போகல. விக்ரம் 3 வாட்டி போன் பண்ணா. அப்படின்னா இவ விக்ரமையும் பார்க்கல. எங்க போயிருப்பா? அஞ்சலி, அஞ்சலி. என்ன அத்தை, குளிக்க போறேன்? பொண்ணு இல்லம்மா, ராத்திரி விக்ரம் 3 வாட்டி வீட்டுக்கு போன் பண்ணா. உன்னை வந்த உடனே போன் பண்ண சொன்னா. பண்றேன். இந்த விக்ரம் என்கிட்ட அன்பா மட்டும்தான் இருக்கிறான், ஆசையா இருக்க தெரியல. இந்த அன்பையும் ஆசையும் எனக்கு முழுசா காமிச்சேன். உன்னைதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீதான் எனக்கு சரியான ஜோடி. அந்த இன்பமான நாளைதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ராஜு.